குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 6th சாப்டர் பேங்கிங்கில் நம்ம வந்து 2ஆம் பாகம் பார்ட் 2 பார்க்க போகிறோம். அதில் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் NBFI, வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள். வங்கி அல்லாத நிதி நிறுவனம்னா என்னென்னா, அந்த நிதி நிறுவனம் வந்து அது ஒரு நிதி நிறுவனம் தான், அது வந்து வங்கிக்கான உரிமம் கொண்டது அல்ல மற்றும் மைய வங்கியால் கண்காணிக்கப்படுவதும் இல்லை. பேங்கோட இது எல்லாமே அது பேங்க் செய்கிற எல்லா வேலைகளையும் செய்யும், ஆனால் என்ன பாருங்க, அது வங்கிக்கான உரிமம் கிடையாது, அதோட அது வந்து மைய வங்கியால் கண்காணிக்கப்படுவதும் இல்லை. இது வந்து கம்பெனி வந்து இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி இஸ் அ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் தட் டஸ் நாட் ஹேவ் அ ஃபுல் பேங்கிங் லைசன்ஸ் ஆர் இஸ் நாட் சூப்பர்வைஸ்டு பை த சென்ட்ரல் பேங்க். அதில் பார்த்தீங்கன்னா அதோட ஒர்க்கெலாம் என்னென்னா, வங்கி இல்லாத நிதி நிறுவனம் வந்து முழுமையான வங்கி பணிகளை செய்யாமல் மற்ற நிதி பரிமாணங்களை மேற்கொள்கிறது. அதாவது பொதுமக்கள்கிட்ட வைப்புகளை பெற்றுக்கொண்டு சேமிப்பை திரட்டி கடன்களை வழங்குது, வைப்புகளை பெற்றுக்கொண்டு கடன்களை வழங்குது, சேமிப்பை திரட்டி முதலீட்டு நடவடிக்கைகளுக்கு நிதி உதவி அளிக்கிறது. பேங்க்குகள் செய்கிற மாதிரியே எல்லா காரியங்களும். Do not carry on pure banking business, but they will carry on other financial transactions. They receive deposits and give loans. மக்கள்கிட்ட இருந்து டெபாசிட்ஸை வாங்கிட்டு அதுக்கு பதிலாக அவங்களுக்கு வந்து லோன்லாம் அவங்களுக்கு வழங்குறது. They mobilize people's savings and finance expenditure. அவை வந்து பண அங்காடியிலும் மூலதன அங்காடியிலும் செயல்படுகிறது. வங்கியில்லா நிதி நிறுவனம் 2 வகைப்படும். இதே எடுத்துட்டிங்கன்னா இது வந்து 2 வகைப்படும். அதில் ஃபஸ்ட்டு வந்து பங்கு சந்தை மற்றும் இதர நிறுவனங்கள். 2வது வகையில் பார்க்கும்போது நிதி நிறுவனங்கள், நிதி கழகங்கள், சீட்டு நிறுவனங்கள், கட்டிட சங்கங்கள், முதல்நிலை பங்கு வெளியீட்டு நிறுவனங்கள், முதலீட்டு அமைப்புகள், யூனிட் ட்ரஸ்ட் மற்றும் காப்பீடு நிறுவனங்கள், இதெல்லாமே அதில் வரும். NBFI வந்து கேன் பி ப்ராட்லி கிளாசிஃபைட் இன்டு 2 கேட்டகரிஸ். ஃபர்ஸ்ட் ஒன்று ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் பங்கு சந்தை. 2வது அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இப்போ நான் ரீட் பண்ணது எல்லாமே அதில் வரும். ஃபினான்ஸ் கம்பெனிஸ் வரும், ஃபினான்ஸ் கார்பரேஷன்ஸ், சிட் ஃபண்ட்ஸு, பில்டிங் சொசைட்டிஸ், இஷ்யூ ஹவுசஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அண்ட் யூனிட் ட்ரஸ்ட் அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே வரும். அடுத்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், சென்ட்ரல் பேங்க், மைய வங்கி. இதுலேருந்து கொஸ்டின் கண்டிப்பாக வரும். 5 மார்க்ஸு எல்லாமே 2 மார்க்ஸில் வரலாம், 5 மார்க்ஸில் வரலாம், எல்லாமே வரும். ரொம்ப முக்கியமானது மைய வங்கின்றது. அதில் ரிசர்வ் வங்கின்னு சொல்லலாம், சென்ட்ரல் பேங்க்னு சொல்லலாம். பணவியல் அதிகார அமைப்பு, பண அளிப்பு, வட்டி வீதம் எல்லாவற்றையும் மேலாண்மை செய்யும் ஒரு நிறுவனம். மற்ற வங்கிகள், நாட்டில் உள்ள வணிக வங்கிகள் எல்லாத்தையும் மேற்பார்வையிடுவது இதோட முக்கியமான பணி. A central bank, reserve bank or monetary authority is an institution that manages a state's currency, money supply and interest rates. இதை மட்டும் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அது என்னென்ன முக்கியமான பணி, முக்கியமானது 2 மார்க்ஸில் கேட்டால் நீங்கள் இதை எழுதலாம். சென்ட்ரல் பேங்க்னா என்னென்னா, சென்ட்ரல் பேங்க் என்னது, மானிட்டரி அத்தாரிட்டி இஸ் அன் இன்ஸ்டிடியூஷன் தட் மேனேஜஸ் a state's currency, money supply and interest rates. Central banks also usually oversee the commercial banking system of their respective countries. அடுத்து ஃபங்க்ஷன்ஸ். சென்ட்ரல் பேங்கோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம்னா, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லலாம், RBIன்னு சொல்லலாம். சென்ட்ரல் பேங்க் அதோட ஃபங்க்ஷன்ஸு வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம வந்து எல்லாத்தையும் பார்ப்போம். நான் 5 மார்க் நீங்கள் எழுதும்போது அதை நீங்கள் ஷார்ட் பண்ணி எழுதிக்கலாம். அது இப்போ நேமெல்லாம் எழுதிருங்க, சைடு ஹெட்டிங்ஸு ஒரு 5 or 6 மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். மானிட்டரி அத்தாரிட்டி ஃபர்ஸ்ட் எடுத்துட்டோம்னா, பண அதிகார அமைப்பு. இந்தியாவில் பண அளிப்பினை கட்டுப்படுத்துவதன் மூலம் அந்நிய செலாவணி பரிவர்த்தனை விதத்தினை நிலைப்படுத்துதல், சாதகமான செலுத்து நிலையை பேணுதல். இப்போ நிதி நிலைமையில பார்த்தீங்கன்னா நிலைத்தன்மை ஏற்படுத்துதல், பணவீக்கத்தை கட்டுப்படுத்துதல், இந்த முக்கியமான வேலையை வந்து RBI தான் செய்யுது, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதாவது நமக்கு வந்து இது மைய வங்கியோட பணிகள் தான். அது மைய வங்கி எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அதெல்லாம் நம்ம இன்னொரு தடவை பார்த்துடலாம். ஏற்கனவே நம்ம சொன்னதுன்னு தான் நினைக்கிறேன். அது இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1934 படி ஏப்ரல் 1ஆம் தேதி 1935 ரிசர்வ் வங்கி தனது பணியினை துவங்கியது. துவக்கத்தில் வங்கியின் மூலதனம் 100 மதிப்பு கொண்ட சம பங்குகளாக பிரிக்கப்பட்டு தனியார் வசம் இருந்தன. இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு, குறிப்பாக ஜனவரி 1, 1949 அன்று இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டுடைமை ஆக்கப்பட்டது. பின்வருவன இந்திய ரிசர்வ் வங்கியின் பணிகள். இதில் நம்ம இது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் பேங்க்ல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நான் சொன்னேன் உங்களுக்கு, அது வந்து RBIன்னு அது சொல்கிறோம். நம்ம சென்ட்ரல் பேங்க்னாலும் ஒன்று தான், RBIன்னு சொல்லலாம், எல்லாமே ஒன்று தான். அதில் வந்து நீங்கள் வந்து இட் கமென்ஸ்ட் இட்ஸ் ஆப்ரேஷன்ஸ் ஆன் 1st April 1935
in accordance with the Reserve Bank of India Act 1934. The original share capital was divided into shares of 100 each fully paid, which were initially owned entirely by private shareholders. India's independence on 15th August 1947, the RBI was nationalized on January 1st, 1949. Where functions la first function monetary authority, பண அதிகார அமைப்பு. It controls the supply of money in the economy to stabilize exchange rate, maintain healthy balance of payment, attain financial stability, control inflation, strengthen banking system. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேலையை தான் இது செய்து பாருங்கள். மெயின்டைன் ஹெல்த் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டு, அட்டைன் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன், பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறது, ஸ்ட்ரென்தன் பேங்கோட ஆக்டிவிட்டீஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, இது எல்லாமே அதோட முதலாவது ஃபங்க்ஷன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பணிகளில் காகித பண வெளியீடு, அதாவது இஷ்யூ ஆஃப் கரன்சி. Objective is to maintain the currency and credit system of the country. It is the sole authority to issue currency. It also takes action to control the circulation of fake currency. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நாணயங்களும் மற்றும் ₹1 காகித பணத்தை தவிர அனைத்து வகையான காகித பணத்தை வெளியிடுவதில் முற்றுரிமை பெற்ற நிறுவனம் ரிசர்வ் வங்கி தான். அதாவது நாணயங்களும் ஒன்று பின் ஒட்டும் தவிர மற்ற எல்லாமே ரிசர்வ் வங்கி தான் உங்களுக்கு வெளியிடுறாங்க. வேற யாருமே அதுக்கு கிடையாது. உலகத்தில் உள்ள போலியான பணத்தினை கட்டுப்படுத்தும் பொறுப்பும் மைய வங்கி, அதாவது இந்த ரிசர்வ் வங்கிக்கு உண்டு. அடுத்து தேர்ட் பார்த்தீங்கன்னா இஷ்யூர் ஆஃப் பேங்கிங் லைசன்ஸ், அதாவது வங்கி உரிமங்கள் வழங்குபவர். இப்போ வங்கிகளுக்கு வந்து என்னன்னா, as per section 22 of Banking Regulation Act, every bank has to obtain a banking license from RBI to conduct banking business in India. அதில் வங்கிகள் முறைப்படுத்தல் சட்டம் பிரிவு 22 படி வணிக வங்கியும் இந்தியாவில் வங்கி தொழில் செய்ய மைய வங்கியிடம் உரிமம் பெற வேண்டியது அவசியமாகும். இந்த பணியை ரிசர்வ் வங்கி செய்யும். எல்லா வங்கிகளும் வணிக வங்கிகள் எல்லாமே ரிசர்வ் வங்கிகிட்ட இருந்து உங்களுக்கு அந்த உரிமம் பெற்ற பின்னாடி தான் அவங்க வந்து அந்த அவங்க முழுவதாக அந்த பணியில் அவங்க செய்ய முடியும். அடுத்து 4வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பேங்கர் டு த கவர்மெண்ட். இது மத்திய மாநில அரசுக்கான வங்கி. அரசுகளுக்கே கடன் தருது, அரசுகளுக்கே குறுகிய கால கடன் தருது. அரசு கடன் தொடர்பான சேவைகள், அரசு கடன் பத்திரங்களை உருவாக்குறது, விற்பனை செய்கிறது. இதெல்லாம் ஷார்ட் பண்ணி நீங்கள் கமா போட்டு கூட அதில் மொத்தமாக நீங்கள் எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன எழுதுனதுல அரசுக்கான வங்கி அப்படின்னா என்னென்னா, மாநில அரசுக்கான வங்கி இது அரசுகளுக்கு குறுகிய கால கடன்களை வழங்குது. அதாவது பேங்கர் டு த கவர்மெண்ட். இட் ஆக்ட்ஸ் அஸ் பேங்கர் both to the central and the state banks, மத்திய மாநில ரெண்டுக்குமே. It provides short term credit, manages all new issues of government loans, servicing the government debt outstanding and monitoring the market for government securities. It advises the government on banking and financial subjects. அடுத்து பாருங்க, வங்கிகளின் வங்கி அப்படின்னா பேங்கர்ஸ் பேங்க். RBI is the bank of all banks in India. மற்ற எல்லா வங்கிகளுக்கும் இந்திய ரிசர்வ் வங்கி தான் அனைத்து வங்கிகளுக்கும் தலைமை வங்கி. வங்கிகளுக்கு வேண்டிய கடன்களை அளிக்குது, அவைகளை வைப்புகளை ஏற்குது, மாற்றுச்சீட்டுகளை மறுதள்ளுபடி செய்து, அதனால் இது வங்கிகளின் வங்கி என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது பார்த்தீங்க 6வது பாயிண்ட், லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட், கடைசி நிலை கடன் ஈவோன். வணிக வங்கிகளுக்கு தீர்க்க முடியாத சிக்கல்கள் ஏற்படும் போது அவங்க என்ன செய்யறாங்கன்னா, நிதிக்கான எந்த ஆதாரமும் இல்லாத சூழ்நிலையில அந்த சிக்கல்லேருந்து மீள்வதற்கு இந்திய ரிசர்வ் வங்கி தான் ஈட்டுக்கடனை அளித்து உதவுது. அதான் லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட். The banks can borrow from the RBI by keeping eligible securities as collateral at the time of need or crisis. அப்படின்னா ரொம்ப நெருக்கடியான நேரங்களில் இந்த வங்கி தான் உங்களுக்கு என்ன பண்ணுது, அதோட ஹெல்ப் பண்ணி அந்த மற்ற வங்கிகளை வந்து மீள செய்யுது. அடுத்து 7வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தீர்வாக செயல்படுகிறது. ஆக்ட் அஸ் கிளியரிங் ஹவுஸ், தீர்வு காண்றது, எந்த ஒரு பிரச்சனையும் கிளியர் பண்ணுறது. For settlement of banking transactions, RBI manages 14 clearing houses. It facilitates the exchange of instruments and processing of payment instructions. வங்கிகளுக்கிடையே நடக்கிற பரிவர்த்தனைகளை இந்த 14 தீர்வகங்களை கொண்டு இந்திய ரிசர்வ் வங்கி சமன் செய்யும். 14 தீர்வகங்கள் செயல்படுது. கீழே பரிவர்த்தனை கருவிகளை பரிமாறிக்கொள்ள அது உதவுது. எல்லா அறிவுறுத்தல்களையும் வழங்கி வருகிறது. அடுத்தது 8வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அந்நிய செலாவணி பாதுகாவலன். அந்நிய செலாவணின்றது ரொம்ப முக்கியமானது. இந்த அந்நிய செலாவணி இருப்புகளை பாதுகாக்கும் பணியினை RBI, அதாவது மைய வங்கி செய்யுது. 1999ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா இந்திய அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம் 1999
ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் இந்த சட்டத்தின்படி அந்நிய செலாவணி மேலாண்மையையும் நிர்வகிப்பினையும் மேற்கொள்கிறது. அந்நிய பணத்துக்கு எதிரான இந்திய ரூபாயின் பரிமாற்ற விதத்தை நிலைப்படுத்துவதற்கு வெளிநாட்டு பணங்களை அவ்வப்பொழுது வாங்கும் விற்கும் நடவடிக்கைகளில் இது ஈடுபடுகிறது. அப்போ இட் ஆக்ட்ஸ் as a custodian ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ், அதான் ஃபாரெக்ஸ் அப்படின்றாங்க. அப்படின்னா என்னது? கஸ்டோடியன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ். இது அட்மினிஸ்டர் பண்ணுது, என்ஃபோர்சஸ் த ப்ரொவிஷன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 1999. buys and sells foreign currency to maintain the exchange rate of Indian rupee versus foreign currencies. எந்தெந்த நாடுகளோட நம்ம வியாபாரம் பண்ணுறோம், ஏற்றுமதி பண்ணும்பொழுது அவங்களோட பணத்தையும் நம்ம பணத்தையும் வச்சு அதை கரெக்டாக நமக்கு வழங்குறது எல்லாமே அந்த பொறுப்புகள் எல்லாத்தையுமே பார்க்குறது உங்களுக்கு இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சாக செயல்படுறது ஆர்பிஐ தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டர் ஆஃப் எக்கானமியை ரெகுலேட் பண்ணுது. இட் கண்ட்ரோல்ஸ் money supply in the system, monitors different key indicators like GDP, inflation, etc. பொருளாதாரத்தை நெறிப்படுத்துது. பணவியல் கொள்கையை அடிப்படையாக கொண்டு பொருளாதாரத்தை எப்படி பார்த்தீங்கன்னா தேசிய வருவாய், வேலை வாய்ப்பு, செலவு, சேமிப்பு, முதலீடு, இந்த மாதிரி முக்கிய குறியீடுகள் எல்லா நாட்டில் ரொம்ப முக்கியமானது, இதெல்லாம் கண்காணித்து வருது ஆர்பிஐ தான். அடுத்து 10வது பார்த்தீங்கன்னா மேனேஜிங் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். ஆர்பிஐ என்ன பண்ணுது? அட்மினிஸ்டர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் when they invest specified minimum proportions of their total assets or liabilities in government securities. அரசு கடன் பத்திரங்களை நிர்வகிக்கிறது. ஒரு குறிப்பிட்ட சதவீதத்திலான சொத்துக்கள் பொறுப்புகளை அரசின் கடன் பத்திரங்களாக கொண்டுள்ள நிறுவனங்களை இந்திய ரிசர்வ் வங்கி தான் கண்காணித்து வருது. அந்த பணியையும் இதான் செய்து வருது. அடுத்தது 11th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா செலுத்துதல் மற்றும் தீர்வு செய்வதில் நெறியாளராகவும் மேலாளராகவும் செயல்படுகிறது. இதெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் உள்ளே எழுதணும்னு அவசியம் இல்லை, சைடு டாபிக்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. 16 பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா இந்த 16 பாயிண்டோட தலைப்பை படிச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு 10 பாயிண்ட் நீங்கள் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும், ஒரு லைன் எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். ரொம்ப நோ நீட் டு எக்ஸ்பிளைன் த ஃபுல் பேராகிராஃப் பண்ணா. ரெகுலேட்டர் அண்ட் சூப்பர்வைசர் ஆஃப் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம்ஸ் அப்படின்னா 2007ஆம் ஆண்டு செலுத்துதல் தீர்வு சட்டம் இந்திய ரிசர்வ் வங்கிக்கு நாட்டின் செலுத்துதல் மற்றும் தீர்வு செய்வதற்கான மேற்பார்வையிடும் அதிகாரத்தை வழங்குது. அதனால ரிசர்வ் வங்கி என்ன பண்ணுது? பாதுகாப்பான மற்றும் திறமையான செலுத்துதல் மற்றும் தீர்வுகளை மேற்பார்வையிடுவதன் மூலம் மேம்பாட்டிற்கு வழிவகுக்கிறது. அடுத்து மேம்பாட்டு பணி. இப்போ இதில் சொன்னோம்னா அந்த 11வது பாயிண்ட் ஆர்பிஐ ஃபோக்கஸஸ் ஆன் த டெவலப்மெண்ட் அண்ட் ஃபங்க்ஷனிங் ஆஃப் சேஃப், செக்யூர் அண்ட் எஃபிஷியன்ட் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் மெக்கானிசம்ஸ். அடுத்து 12th பார்த்தீங்கன்னா மேம்பாட்டு பணி அப்படின்னா டெவலப்மெண்டல் ரோல். திஸ் ரோல் இன்க்ளூட்ஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் த குவாலிட்டி பேங்கிங் சிஸ்டம் இன் இந்தியா அண்ட் என்ஷூரிங் தட் கிரெடிட் இஸ் அவைலபிள் டு த ப்ரொடக்டிவ் செக்டார்ஸ் ஆஃப் த எக்கானமி. இது மேம்பாட்டு பணின்னா என்னென்னா மேம்பாட்டு பணியில் முக்கிய இடத்தை வைக்குது. இந்திய ரிசர்வ் வங்கி தான் என்ன செய்யுது? வங்கி அமைப்பினை ஏற்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்குது. அது மட்டுமல்ல, இது பாருங்க, இது சிறந்த உற்பத்தி திறன் கொண்ட துறைகளுக்கு கடன் வழங்குது. சிறந்த உற்பத்தி செய்த துறைகள் நிறைய துறைகள் இருக்கு. விவசாயத்துறை இருக்கு, தொழில்துறை இருக்கு, வணிகத்துறை இருக்கு, இப்படி துறைகள் எல்லாமே இருக்கு. ஆனாலும் இவங்க என்ன பண்றாங்க? எந்த துறை மூலம் கடன்கள் எந்த உற்பத்தி திறன் கொண்ட துறைகளுக்கு தான் கடன் வழங்குறது உறுதி செய்யறாங்க. மேலும் நாட்டின் நிதி கட்டமைப்பினை ஏற்படுத்தும் நிறுவனங்களையும் இது அமைக்குது. அப்புறம் பாருங்க, நாட்டில் நிதி சேவைகள், நிதி கல்வி அறிவு அதெல்லாம் விரிவாக்கும் பணியை இவங்க மேற்கொள்றாங்க. அடுத்தது 13வது பாயிண்ட் பார்த்தோம்னா பணவியல் மற்றும் இதர தகவல்களை வெளியிடுகிறது. Publisher of monetary data and other data. RBI maintains and provides all essential banking and other economic data, formulating and critically evaluating the economic policies in India. RBI collects and publishes data regularly. Publisher அதான் என்ன சொல்றாங்க? பப்ளிஷர்னா பணவியல் மற்றும் இதர தகவல்களை வெளியிடுகிறது. இதெல்லாம் பணம், வங்கி, இந்த முக்கிய பொருளாதார புள்ளி விவரங்களை ஆர்பிஐ தான் வெளியிடுது. இதெல்லாம் அந்த புள்ளி விவரங்களை, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாலாம் திரட்டி அதை வரிசைப்படுத்தி இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிடுறது மூலமாக நம்ம இந்த நன்மையை நம்ம அடைகிறோம். அதான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இதன் மூலம் புல்லட்டின் அப்படின்ற மூலம் மாத, காலாண்டு, ஆண்டு விவரங்களை வெளியிடுகிறது. 14வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா Exchange Manager and Controller. RBI represents India as a member of the International Monetary Fund, IMF நம்ம சொல்றோம். பரிவர்த்தனை மேலாளர் மற்றும் நெறியாளர். மேலாளர்னா மேலாண்மை செய்யறது, நெறியாளர் அது நெறிப்படுத்துறது. சர்வதேச பண நிதியம் அதான் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், IMF. அவங்க என்ன செய்யறாங்க? அதனோட உறுப்பினர்களோட பிரதிநிதியாக இந்திய ரிசர்வ் வங்கி விளங்குது.
அப்போ நிதியத்திலிருந்து பெறப்படுகிற அந்நிய செலாவணியை மேலாண்மை செய்கிறது, அப்புறம் அதிகாரம் அளிக்கப்பட்ட அந்நிய செலாவணி விற்பனைகளுக்கான வங்கிகளை நெறிப்படுத்துறது, செயல்களை எல்லாமே இந்திய ரிசர்வ் வங்கி செய்கிறது. எக்ஸ்சேஞ்ச் மேனேஜர் அண்ட் கண்ட்ரோலர், IMFK, அந்த பண நிதியம், பன்னாட்டு பண நிதியத்தோட இதை நெறிப்படுத்துறதுக்கும் மேலாண்மையை கவனிக்கிறதுக்கும் இது முக்கியமான இதை செயல்படுறாங்க. அடுத்து 15வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வங்கி குறை தீர்ப்பாய திட்டம். ரிசர்வ் வங்கி 1995 பார்த்தீங்கன்னா குறை தீர்ப்பாயம் அப்படின்னா பேங்கிங் ஒம்பட்ஸ்மேன் அதை அறிமுகப்படுத்தியது. பேங்கிங் ஒம்பட்ஸ்மேன் ஸ்கீம். இத்திட்டத்தின் கீழ் வங்கிகள் என்ன செய்தா குறை தீர்க்கிறாங்க. RBI என்ன செய்யறாங்க, இந்த சிஸ்டம் மூலமாக, இந்த ஸ்கீம் மூலமாக 1995 இது உருவாக்கப்பட்டது. இந்த ஸ்கீம் under the scheme the complaints can file their complaints in any form including online and can also appeal to the ombudsman against the awards and the other decisions of the banks. வங்கிகள் என்ன பண்ணுது, திட்டத்தின் கீழே வங்கிகள் தொடர்பாக ரிசர்வ் வங்கிக்கு வரும் அனைத்து புகார்கள் மற்றும் மேல்முறையீடுகளை வங்கி குறை தீர்ப்பாயம் களைகின்றது. இணைய வழியில் வரும் புகார்கள் உட்பட அனைத்து வழிகளில் வரும் புகார்களையும் இந்த குறை தீர்ப்பாயம் கணக்கில் எடுத்துக்கொள்கிறது. ஆன்லைன் மூலமாக வர்றது மட்டும் இல்லாமல் பிற வழிகளில் வர எல்லா விதமான கம்ப்ளைண்ட்ஸையும் எடுத்துட்டு அதை குறைய தீர்க்கிறதுக்கு ஒரு முக்கியமான கருவியாக செயல்படுறாங்க. அடுத்தது லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க, பேங்கிங் கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்ட் ஆஃப் இந்தியா. வங்கிகளின் திறனை அளவிடும் விதமாக உலக அளவில் ஏற்கப்பட்டுள்ள நெறிமுறைகள் மதிப்பீடுகள் இந்திய ரிசர்வ் வங்கி இந்திய வங்கி நெறிமுறை மற்றும் மதிப்பீடுகள் வாரியத்தை அமைத்துள்ளது. அவங்க இதை கண்காணிக்கிறதுக்காக பேங்கிங் கோட் அண்டு ஸ்டாண்டர்ட்ஸ் போர்ட் ஆஃப் இந்தியான்றதை அமைச்சு அதன் மூலமாக அவங்க என்ன செய்கிறாங்க, இதெல்லாம் கண்காணிச்சுட்டு வராங்க. 16 பாயிண்ட் இருக்குது. நல்ல ஒரு 10 பாயிண்ட் நல்லா தரவாக படித்து ஒரு லைன் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதும். அதுக்கே டைம் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். அதனால் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. நான் எழுதும்போது நீங்கள் நல்ல தரவாக ஒரு 10 பாயிண்ட் எழுதுனா போதும். அடுத்து பாருங்கள், கடன் கட்டுப்பாட்டு அளவுகள். இது இவ்வளோ நேரம் சொன்னது மைய வங்கியின் பணிகள், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட அவங்களோட ஃபங்க்ஷன்ஸு. இப்போ அடுத்து என்ன அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா கிரெடிட் கண்ட்ரோல் மெஷர்ஸ். கடனை எப்படி கட்டுப்படுத்துகிறாங்க, கடன் கட்டுப்பாட்டு முறைகளை 2 வழியில் அவங்க கட்டுப்படுத்துகிறாங்க. கடன் அளவு கட்டுப்பாட்டு முறைகளை கடன் அளவு கட்டுப்பாட்டு முறைகள், கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறைகள் 2ஆக பிரிக்கிறோம். அதில் கடன் அளவு கட்டுப்பாட்டு முறைகளில் பார்த்தோம்னா வங்கி விகித கொள்கை, வெளிச்சந்தை நடவடிக்கைகள், மாறும் குறைந்தபட்ச வங்கி ரொக்க இருப்பு வீதம். அடுத்து கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறைகள் பார்க்கும்போது கடன் பங்கீடு, நேரடி நடவடிக்கைகள், நெறிமுறை தூண்டல், விளம்பரப்படுத்துதல், நுகர்வோர் கடனை நெறிப்படுத்துதல், விளிம்பு நிலை தேவை தொகையை மாற்றுதல். இதன பாயிண்ட்டும் அதில் இருக்குது. கிரெடிட் கண்ட்ரோல் மெஷர் இஸ் த பிரைமரி மெக்கானிசம் அவைலபிள் டு த சென்ட்ரல் பேங்க்ஸ் டு ரியலைஸ் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மானிட்டரி மேனேஜ்மெண்ட். RBI is much better placed than many of credit control. இந்த சிஸ்டம் ஆனது பாருங்க, இந்த ரிசர்வ் பேங்க் இஸ் எம்பாடிட் in the Reserve Bank of India Act 1934 and the Banking Regulation Act 1949. கிரெடிட் கண்ட்ரோல் மெஷர்ஸ் மறுபடியும் இங்கிலீஷில் ஜென்ரல் இருக்கும்போது குவான்டிடேட்டிவ், செலக்டிவ்ல குவாலிட்டேட்டிவ். குவான்டிடேட்டிவ்னா என்னன்னா கடன் அளவு, குவாலிட்டேட்டிவ்னா என்னன்னா கடன் தன்மை. அதான் பேங்க் ரேட்டு, ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன், வேரியபிள் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, CRR அப்படின்னு சொல்லுவோம். இதில் எடுத்துட்டிங்கன்னா செலக்டிவ் குவாலிட்டேட்டிவ்ல ரேஷனிங் ஆஃப் கிரெடிட், டைரக்ட் ஆக்ஷன், மாரல் செசன், பப்ளிசிட்டி, ரெகுலேஷன் ஆஃப் கன்சியூமர்ஸ் கிரெடிட், மார்ஜினல் ரிக்வயர்மெண்ட்ஸ். வெரி இம்பார்ட்டண்ட். இந்த குவான்டிடேட்டிவ் குவாலிட்டேட்டிவ் நீங்கள் படிச்சிட்டோம்னா மற்றதை நம்ம ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அடுத்தது மெத்தட்ஸில் முதலாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா கடன் அளவு கட்டுப்பாட்டு முறைகள். அதாவது குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸில் வங்கி விகித கொள்கை, பேங்க் ரேட் பாலிசி, பேங்க் ரேட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் வங்கி விகித கொள்கைன்றது என்னென்னா அதை நம்ம டிஸ்கவுண்ட் ரேட் பாலிசின்னு சொல்லலாம். மைய வங்கியானது எந்த விதத்தில் முதல்நிலை மாற்றுச்சீட்டுகள் பிணையங்களை தள்ளுபடி செய்து அப்படின்றத வங்கி விகித கொள்கை என்பதாகும். இந்த மைய வங்கியானது பணவீக்க காலத்தில் வங்கி விகிதம், அதாவது மைய வங்கியின் தள்ளுபடி விகிதம் அதிகரிக்கும். அப்போ நடப்பு வட்டி விகிதம் அதிகரிக்கப்பட்டு கடன் அளவு குறைக்கப்படுகிறது.
மாறாக பண வாட்ட காலத்தில் எதிர்மறையாக வங்கி வந்து தள்ளுபடி வீதம் குறைக்கப்படுகிறது. பண வீக்க காலத்தில் அதிகரிக்கப்படுகிறது, பண வாட்ட காலத்தில் குறைக்கப்படுகிறது, அவ்வளவுதான். இது வந்து நடப்பு சந்தை வட்டி வீதத்தை குறைக்கும். இதனால் உந்தப்பட்ட நிறைய கடன்கள் உருவாகும். இதுதான் கடன் அளிப்பு, பண அளிப்பு அதிகரித்து பண வாட்டம் சரி செய்யப்படும். 2 விதமான இதை வந்து இதில் கடைபிடிக்கிறாங்க. The bank rate is the rate at which the central bank of a country is prepared to rediscount the first class securities. It means the bank is prepared to advance loans on approved securities to its member bank. Central bank is only the lender of the last resort. The bank rate is normally higher than the market rate. For example, if the central bank wants to control credit, it will raise the bank rate. கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கும் போது சென்ட்ரல் பேங்க் என்ன பண்ணுறாங்க, அந்த இந்த ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. As a result, the deposit rate and the other lending rates in the money market will go up. Borrowing will be discouraged and will lead to contraction of credit and vice versa. இது மாறி மாறி நடக்கிறதுக்கு வாய்ப்பு. வங்கி விகித கொள்கை அவன் ரேட்டை பேங்க் ரேட்டோட வந்து இதை அதிகப்படுத்தும் பொழுது, வட்டி விகிதத்தை அதிகப்படுத்தும் போது அதிகமாக்கப்படுது, அதே மாதிரி குறைக்கப்படும் பொழுது குறைக்கப்படுகிறது. 2. அடுத்து பார்த்தீங்கன்னா வெளிச்சந்தை நடவடிக்கைகள் என்னென்னா ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன். அப்படி பார்க்கும்போது இது ஒரு குறுகிய அளவில் நம்ம பார்க்கும்போது சென்ட்ரல் பேங்க் இந்த நேரோ சென்ஸ், சென்ட்ரல் பேங்க் ஸ்டார்ட்ஸ் த பர்ச்சேஸ் அண்ட் சேல் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இந்த மணி மார்க்கெட். ஒரு குறுகிய கால அளவில் பார்க்கும்போது மைய வங்கியானது பொது சந்தையில் அரசின் கடன் பத்திரங்களை வெளியிடுறதும் திரும்ப பெறுறதும் வெளிச்சந்தை நடவடிக்கைன்றது. கடன் பத்திரங்களை வெளியிடுறதும் திரும்ப பெறுறது, இந்த வேலை நடக்குது. இதுக்கு பேர் தான் வெளிச்சந்தை நடவடிக்கை. இதே பிராட் சென்ஸ் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கும்போது மைய வங்கி அரசின் கடன் பத்திரங்களை மட்டுமல்லாமல் தனியார் நிறுவனங்களின் பத்திரங்களையும் விற்பனை செய்யுது. முதல்ல சொன்னது வந்து நேரோ சென்ஸில், அதாவது குறுகிய கண்ணோட்டத்தில் குறுகிய கால இதில் பார்த்தீங்கன்னா அது என்னன்னா உங்களுக்கு purchase and sale of government securities in the money market. At the broad senseல not only government மட்டும் இல்லாமல் தனியார் நிறுவனங்களின் தகுதி படைத்த பத்திரங்களையும் விற்பனை செய்வதும் திரும்ப பெறுவது இதோட வேலை. இப்போ வணிக வங்கிகளும் தனிநபர்களும் வெளியிடும் கடன் பத்திரங்களை வாங்கும்போது பொருளாதாரத்தில் பாருங்க சுழற்சியில் உள்ள பணமும் கடன் பணமும் குறையும். இதனால பணவீக்கம் கட்டுப்படுத்தப்படும். இப்போ கவர்மெண்ட் பத்திரங்களை மட்டும் வாங்குறதுல உங்கள் தனியார் நிறுவனங்களோட கடன் பத்திரங்களையும் வாங்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் சுழற்சி உள்ள பணமும் கடன் பணமும் குறையிற நேரத்தில் பணவீக்கம் கட்டுப்படுத்தப்படும். இப்போ பணவீக்கம் எப்படி கட்டுப்படுத்தணுன்றதை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு முக்கியமான இந்த முறைகள் தான் இப்போ சொல்லிட்டு இருக்கு. அப்போ வந்து இப்போ பண வாட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா முன்னர் வெளியிடப்பட்ட கடன் பத்திரங்களை திரும்ப பெற்றுக்கொள்ளும் போதும் வணிக வங்கிகளிடமும் பொதுமக்களிடமும் ரொக்கம் மற்றும் கடன் பணத்தின் அளவு கூடும். இந்த ப்ராட் சென்ஸ்ல the central bank purchases and sells not only government securities, அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, but also other proper eligible securities. என்னென்னா bills and securities of private concerns. When the banks and the private individuals purchase these securities, they have to make payments for these securities to the central bank. அடுத்து தேர்ட் பார்த்தோம்னா மாறும் ரொக்க இருப்பு விகிதம். 3 பாயிண்ட்ல முதலாவது பாயிண்ட் என்ன பார்த்தோம், வங்கி விகித கொள்கை, பேங்க் ரேட் பாலிசி. பேங்க் ரேட்டை வந்து வங்கியோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்ட குறைக்க வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, இதை கட்டுப்படுத்துகிறாங்க. பண வீக்க காலத்துலேயும் பண வாட்ட காலத்துலையும், இன்ஃப்ளேஷன், டியூரிங் இன்ஃப்ளேஷன், டிஃப்ளேஷன். அடுத்தது வெளிச்சந்தை நடவடிக்கை என்னன்னா ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷனில் கடன் பத்திரங்களை மட்டும் வாங்க விற்க மட்டும் இல்லை, தனியார் பத்திரங்களையும் என்ன பண்ணுறாங்க வாங்கி விற்று அதன் மூலமாக பணத்தோட புழக்கத்தை அவங்க அதிகப்படுத்தவும் குறைக்கவும் செஞ்சு என்ன செய்கிறாங்க, உங்களுக்கு வந்து இதை கடனை கட்டுப்படுத்துகிறாங்க. 3வது பார்க்கும்போது வேரியபிள் ரிசர்வ் ரேஷியோ, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. அதில் ஃபஸ்ட்டு கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, அதாவது மாறும் ரொக்க இருப்பு விகிதம். ரொக்க இருப்பு விகிதம் வணிக வங்கியிடம் வந்து சேரும் கேட்பு மற்றும் கால வைப்புகளில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை அவைகள் மைய வங்கியின் இருப்பாக வைக்கணும். மைய வங்கி சட்டத்தின்படி பின்பற்ற வேண்டியது இது. ரொக்க இருப்பு விகிதம் அப்படின்னும் போது ரொக்க இருப்பு விகிதத்துக்கும் வணிக வங்கிகள் வழங்கும் கடன் அளவிற்கும் எதிர்மறை தொடர்பு இருக்கு. வணிக வங்கிகளிடம் கூடுதலான பணம் உள்ள சூழ்நிலையில தேவைக்கு அதிகமான கடன் பணத்தை உருவாக்க வாய்ப்பு இருக்கு. அதனால பொருளாதாரத்தில் விரும்பத்தகாத விளைவுகளை அது ஏற்படுத்திவிடும். ஆனால் மைய வங்கி தனது அதிகாரமான ரொக்க இருப்பு விகிதத்தை உயர்த்துவதன் மூலம் வணிக வங்கிகளின் கடன் அளவை மைய வங்கியானது கட்டுப்படுத்துது. இது பணவீக்க காலத்துல. அதான் இங்க பாக்குறோம் பாருங்க, கேஷ் ரிசர்வ் ரேஷியோனா under this system the central bank controls credit by changing the cash reserve ratio. For example, if the commercial banks have excessive cash, கமர்ஷியல் வணிக வங்கிகள் அதிகமான கேஷ் இருக்கும் பொழுது கேஷ் ரிசர்வ்ஸ் on the basis of which they are creating
too much of credit, this will be harmful for the larger interest of the economy. அது வந்து சமுதாயத்தில் வந்து ஒரு harmful தீமையான அந்த larger interest of the economy உருவாக்குது. So it will raise the cash reserve ratio which the commercial banks are required to maintain the central bank. CRR plus SLR கொடுத்துருக்காங்க பாருங்க. CRR இப்போ வந்து இதில் when CRR rate வந்து 6%னா plus SLR rate வந்து 20%. அப்போ 1000 டெபாசிட்டுக்கு பேங்க்கில் பார்க்கும்போது 740 பேலன்ஸு 60 + 200 போட்டு இது வந்து டிஸ்ட்ரிபியூட் அஸ் இண்டிவிஜுவல் கார்பரேட் லோன்னு அவங்க கொடுத்துருக்காங்க ஒரு பிக்சரில். இதெல்லாம் வேணாம், no need to write this and all. அடுத்து similarly when the central bank desires that the commercial bank should increase the volume of credit in order to bring about an economic revival in the economy. அடுத்தது CRR இவ்வளோ போதும். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாறும் ரொக்க இருப்பு விகிதம். அது பண வாட்டத்துக்கு பின்னாடி பொருளாதார மீட்சி பெற அதிக கடன் தேவைப்படுது. இப்போ அந்த சமயத்தில் பண அளிப்பு குறைவாக இருக்கும். அப்போ மைய வங்கி என்ன பண்ணுதுன்னா இந்த விகிதத்தை குறைக்கிறதன் மூலம் வணிக வங்கிகள் குறைவான இருப்பை மட்டுமே வைத்துக்கொண்டு கூடுதலான தொகையை கடன் பணமாக அளிக்க இயலும். அப்போ ரொக்க இருப்பு விகிதம் அதிகமாக இருந்தால் வணிக வங்கிகளின் கடன் உற்பத்தி குறைவாகவும், ரொக்க இருப்பு விகிதம் குறைவாக இருந்தால் கடன் உற்பத்தி அதிகமாகவும் இருக்கும். இதான் வந்து இதில் உள்ள ரெண்டுக்குள்ள இது அடுத்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ as an objective of monetary policy was first suggested by J.M. Keynes. It was first followed by Federal Reserve System in United States of America. மாறும் ரொக்க இருப்பு வீதம் பணவியல் கொள்கையில ஒரு கருவி. இதனை முதலாக கெய்ன்ஸ் தான் இதை பரிந்துரைச்சிருக்காரு. அமெரிக்க மைய வங்கியான ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டத்தில் முதலில் இதை அமுல்படுத்தியது அப்படின்னு சொல்லி அதை போட்டிருக்காங்க. அடுத்தது அதில் பாருங்க, அதில் வந்து இவ்வளோ நேரம் நம்ம வந்து என்ன பார்த்தோம்னா இந்த மாறும் ரொக்க இருப்பு விகிதத்தை பற்றி பார்த்தோம். இந்த ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தோம்னா சட்டபூர்வ நீர்மை விகிதம். சட்டபூர்வ நீர்மை விகிதம்னா இதில் வந்து கடைசியில் நம்ம இது சொல்லும்போது if the CRR is high na the commercial bank's capacity to create credit will be less and CRR is low the commercial bank's capacity to create credit will be high. இதை மட்டும் நல்லா தரவா படிச்சுக்கோங்க. இந்த பேராகிராஃப் ரொம்ப முக்கியமானது. if the CRR is high na commercial banks oda capacity to create credit will be less. if the CRR is low na the commercial banks capacity to create credit will be high. அவ்வளவுதான். அடுத்தது செகண்ட் வந்து சட்டபூர்வ நீர்மை விகிதம் statutory liquidity ratio. Statutory liquidity ratio SLR அப்படின்ற ஷார்ட்டா is the amount which a bank has to maintain in the form of cash, gold or approved securities. என்ன சொல்றாங்க, சட்டபூர்வமான விகிதமான இதில் வங்கிகள் என்ன தன்னகத்தை எப்பவும் வைத்திருக்க வேண்டியது ரொக்கம், தங்கம் மற்றும் ஒப்புதல் பெற்ற பத்திரங்கள் உள்ளடக்கிய நீர்மைத்தன்மை கொண்ட சொத்துக்கள். ரொக்க பணமும் இருக்கும், அதில் அடுத்து பாருங்க தங்கமும் இருக்கும், கோல்டும். அதுக்கு அடுத்து பாருங்க அப்ரூவ்டு செக்யூரிட்டிஸ், அதாவது நீர்மைத்தன்மை ஒப்புதல் பெற்ற பத்திரங்கள் உள்ளடக்கிய நீர்மைத்தன்மைக்குடைய சொத்துக்கள். இதெல்லாம் கேட்பு வைப்பு, கால வைப்பு போன்ற வங்கிகள் வங்கியின் பொறுப்பில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இது இருக்கணும். அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. எல்லாமே நம்ம வந்து குவான்டிடேட்டிவ்ல பார்த்துட்டு வரோம். இவ்வளவுமே குவான்டிடேட்டிவ்ல. அப்போ அடுத்து பாருங்க the quantum is specified as some percentage of the total demand and time liabilities. The liabilities of the bank which are payable on demand any time and those liabilities which are accruing in 1 month's time due to அது வந்து பிராக்கெட்டில் உள்ளது என்னன்னா அந்த டைமிங் இதை மட்டும் கொடுத்துருக்காங்க ஃபார் பேங்க். அவ்வளோதான், இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் முடிஞ்சிருச்சு. அடுத்தது குவாலிட்டேட்டிவ் ஆர் செலக்டிவ் மெத்தட் ஆஃப் கிரெடிட் கண்ட்ரோல். இதில் தான் நம்ம 6 வகையை பார்த்தோம். கடன் முதல்ல பார்த்தது கடன் அளவை கட்டுப்படுத்துறது இந்த 3. அடுத்து கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறைகள். கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறை அல்லது தெரிந்தெடுத்த கட்டுப்பாட்டு முறைகளில் வந்து எப்படி நீங்கள் வந்து கட்டுப்படுத்துறீங்க அப்படின்றது பார்க்கும்போது அதில் ஃபர்ஸ்ட் முதலாவது என்ன வருதுன்னா கடன் பங்கீடு, ரேஷனிங் ஆஃப் கிரெடிட். The qualitative or the selective methods are directed towards the diversion of credit into particular uses or channels in the economy. Their objective is mainly to control and regulate the flow of credit into particular industries or businesses. இந்த முறைகளில் கீழ்கண்டவை அதிக அளவில் பயன்படுத்தப்படுது. முதலாவது ரேஷனிங் ஆஃப் கிரெடிட்.
அதாவது கடன் பங்கீடு. ரெண்டாவது நேரடி நடவடிக்கைகள் டைரக்ட் ஆக்ஷன். மூணாவது நெறிமுறை தூண்டல் மாரல் பெர்சுவேஷன். அடுத்தது விளம்பரப்படுத்துதல். அடுத்தது நுகர்வோர் கடனை முறைப்படுத்துதல். அடுத்து ஈட்டு கடன்களின் விளிம்பு நிலை தொகையை மாற்றுதல். இதெல்லாம் கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறைகள். ரேஷனிங் ஆஃப் கிரெடிட், டைரக்ட் ஆக்ஷன், மாரல் பெர்சுவேஷன், மெத்தட் ஆஃப் பப்ளிசிட்டி, ரெகுலேஷன் ஆஃப் கன்சூமர்ஸ் கிரெடிட், regulating the marginal requirements on security loans. ரேஷனிங் ஆஃப் கிரெடிட் அப்படின்னா this is the oldest method of credit control. ரொம்ப பழமையான ஒரு கடன் கட்டுப்பாட்டு முறை. முதன்முறையாக 18ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்துல மைய வங்கியான இங்கிலாந்து வங்கியில இந்த முறை பயன்படுத்தப்பட்டதா. எவ்வளவு பழமையானதுன்னு பாருங்க. இப்போ வணிக வங்கிகள் வழங்கும் கடன்களை பல்வேறு நோக்கங்களுக்காக வழங்கப்படுகிறது. அதில் அந்த கடன் நோக்கங்களை பட்டியலிட்டு அதை வரையறை செய்வதன் மூலம் கடன் கட்டுப்பாட்டினை ஏற்படுத்துவது. இதில் 2 வகை இருக்கு. ஒன்று இதில் பார்த்தோம்னா மாறும் தொகுப்பு வரையறை வேரியபிள் போர்ட்ஃபோலியோ சீலிங் மற்றும் மாறும் மூலதன சொத்து விகிதம் வேரியபிள் கேபிட்டல் அசட் ரேஷியோ. இந்த ரேஷனிங் ஆஃப் கிரெடிட் ஓல்டஸ்ட் மெத்தடு. இங்கிலாந்து பேங்க் ஆஃப் இங்கிலாண்டில் இதை பயன்படுத்துகிறாங்க 18th century. இட் எய்ம்ஸ் டு கண்ட்ரோல் அண்ட் ரெகுலேட் த பர்பசஸ் ஃபார் which credit is granted by commercial bank. It is generally 2 types. இதில் 2 types. First one the variable portfolio ceiling. Second one the variable capital asset ratio. அது மாறும் தொகுப்பு வரையறை, மாறும் மூலதன சொத்து விகிதம். மாறும் தொகுப்பு வரையறைனா என்னன்னா ஒவ்வொரு வணிக வங்கியும் எவ்வளவு அதிகபட்ச கடன் முன்பணம் கொடுக்கலாம் அப்படின்றத மைய வங்கி வரையறுத்து வச்சிருக்கா. அதுதான் மாறும் தொகுப்பு வரையறை. எவ்வளவு கொடுக்கலாம் வணிக வங்கிகள், எவ்வளவு எலிஜிபிள் அப்படின்றத மைய வங்கி அதை ஏற்கனவே நிர்ணயம் பண்ணி வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். அடுத்து மாறும் மூலதன சொத்து விகிதம்னா என்னன்னா வணிக வங்கிகள் தங்களோட சொத்து மதிப்புல எந்த அளவு மூலதனமா வச்சுக்கொள்ளலாம் அப்படின்றதையும் மைய வங்கி தான் வரையறை செய்யும். அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியானது. முதலாவதுல எவ்வளவு அதிகபட்ச கடன் முன்பணம் கொடுக்கலான்றத மைய வங்கி வரையறை செஞ்சு வச்சிருக்கு. அதுதான் மாறும் தொகுப்பு வரையறை. ரெண்டாவது பாத்தீங்கன்னா மாறும் மூலதன சொத்து விகிதம்னா தங்களோட சொத்து மதிப்புல எந்த அளவு அவங்க மூலதனமா வைத்துக் கொள்ளலாம் அப்படின்றது. வேரியபிள் போர்ட்ஃபோலியோ சீலிங்னா இட் ரெஃபர்ஸ் டு த சிஸ்டம் பை விச் த சென்ட்ரல் பேங்க் ஃபிக்ஸஸ் சீலிங் ஆர் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் ஃபார் எவ்ரி கமர்ஷியல் பேங்க். அதே மாதிரி the variable capital asset ratio na it refers to the system by which the central bank fixes the ratio which the capital of the commercial bank should have to the total assets of the bank. அடுத்து ரெண்டாவது நேரடி நடவடிக்கைகள் direct action. direct actionல central bank may refuse to altogether grant discounting facilities to such banks. முதலாவது வணிக வங்கிகள் என்ன பண்ணுதான் தள்ளுபடிக்காக கொண்டு வரும் மாற்றுச்சீட்டு உள்ளிட்ட அனைத்து பிணையங்களையும் ஒட்டுமொத்தமாக மைய வங்கி மறுப்பது. டைரக்ட் ஆக்ஷன்ல நேரடி நடவடிக்கை. இதன் மூலமா வணிக வங்கி வழங்கும் கடன் அளவு கட்டுப்படுத்தப்படாது, மறுத்துருது, ரெஃப்யூஸ் பண்ணிடுது, அதாவது தள்ளுபடி செய்யறத. அதனால கடன் அளவு கட்டுப்படுத்தப்படுகிறது. ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தோம்னா the central bank may refuse to sanction further financial accommodation to a bank whose existing borrowing are found to be in excess of its capital and reserves. மூலதனம் மற்றும் இருப்புகளையும் தாண்டி மொத்த கடன் அளவை கொண்டுள்ள வணிக வங்கிக்கு வேண்டப்படும் நிதி ஒதுக்கீட்டினை மைய வங்கி மறுப்பது ஆகும். நிதி அளவை மைய வங்கி என்ன செய்யுது மறுக்குது. அவ்வளவு ஷார்ட்டா எழுதிக்கலாம். அடுத்து தேர்டு the central bank may start charging penal rate of interest on money borrowed by a bank beyond the prescribed limit. அனுமதிக்கப்பட்ட அளவை தாண்டி மைய வங்கியில கடன் பெறும் வணிக வங்கிகளுக்கு வட்டியோடு அபராத வட்டி தொகையும் வட்டி விகிதத்தையும் விதிப்பது அது மைய வங்கி விதிக்குது. அதாவது அந்த லிமிட்டை தாண்டி அவங்க கொடுக்கும் பொழுது, அந்த பாரோ பண்ணும் பொழுது இந்த சென்ட்ரல் பேங்க் என்ன பண்றாங்க பாருங்க, சார்ஜிங் ஒரு பெனாலிட்டி மாதிரி. the rate of interest on money borrowed by a bank beyond the prescribed limit. அடுத்தது மாரல் செஷன் என்னன்னா நெறிமுறை தூண்டல். அதாவது வணிக வங்கிகளின் கடன் அளவை கட்டுப்படுத்த மைய வங்கி அடிக்கடி கையாளும் முறை. இந்த முறையின் கீழே என்ன நடக்கிறது பாருங்க, அறிவுரைகளையும் வேண்டுகோளையும் வைப்பதன் மூலம் வணிக நெறிமுறையினை போதித்து வணிக வங்கிகள் வழங்கும் கடன்களை கட்டுப்படுத்துது. மாரல் மெத்தட்னா frequently adopted by the central bank to exercise control over the commercial banks. Under this method, central bank gives advice, then requests and pursues that commercial banks to cooperate with the central bank in implementing its credit policies. அது நெறிமுறைப்படுத்து கேட்டுக்கொள்ளுது. இப்படி தன்னோட அட்வைஸையும் தன்னோட ரிக்வெஸ்ட் பண்ணி and persuades the commercial banks
டு கோஆப்ரேட் வித் த சென்ட்ரல் பேங்க். அதான் அடுத்து பப்ளிசிட்டினா விளம்பரப்படுத்துறது. மைய வங்கி தனது கடன் வழங்கும் கொள்கைகளை பொதுமக்களிடம் விளம்பரப்படுத்துறாங்க, அதன் மூலமாக கடன் அளவை கட்டுப்படுத்துறாங்க. ஆனால் இம்முறையின் வெற்றி மைய வங்கியால் எந்த அளவுக்கு மக்களிடம் பொது கருத்தினை ஏற்படுத்த முடியுது என்பதை பொறுத்து தான் சொல்ல முடியும். பப்ளிசிட்டியில் சென்ட்ரல் பேங்க் இன் ஆர்டர் டு மேக் தேர் பாலிசி சக்சஸ்ஃபுல் டேக் த கோர்ஸ் ஆஃப் த மீடியம் ஆஃப் பப்ளிசிட்டி. A policy can be effectively successful only when an effective public opinion is created in its favor. அடுத்தது 5th பாயிண்ட், நுகர்வோர் கடனை நெறிப்படுத்தல். அப்படின்னா என்னன்னா, தவணை முறை கொள்முதல் போன்றவற்றை நுகர்வோர் செலுத்தும் தவணை தொகையை அதிகப்படுத்துறது. அப்போ தவணைகளின் எண்ணிக்கையை குறைப்பதன் மூலம் நுகர்வோர் கடன் வாங்குவதை குறைப்பது. என்ன செய்யறாங்க பாருங்க, டவுன் பேமெண்ட் இஸ் ரேஸ்டு அண்ட் த நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் ரெடியூஸ் பண்றாங்க ஃபார் த கிரெடிட் கண்ட்ரோல். இப்போ எல்லாமே அதிகமாக கொடுத்தா எல்லாரும் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க கடன். அதனால என்ன செய்யறாங்க, முதலாவது கொடுக்குற டவுன் பேமெண்ட்டை அதிகப்படுத்திட்டு அண்ட் த நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட்ஸை ரெடியூஸ் பண்ணிடுறாங்க. அப்போது தவணை கொள்முதல் முறையில் நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட்ஸ்னால் தவணையோட எண்ணிக்கையை குறைக்கிறதுனால நுகர்வோர் கடன் குறைக்கப்படுறது, கடன் வாங்குறது குறையும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சேஞ்சஸ் இன் த மார்ஜினல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் ஆன் செக்யூரிட்டி லோன்ஸ். ஈட்டு கடன்கள் மீதான விளிம்பு தொகை தேவையை மாற்றுதல். சேஞ்சஸ் இன் த மார்ஜின் ரிக்குவயர்மெண்ட் ஆன் செக்யூரிட்டி லோன்ஸ். அவர் பெரும்பாலான நாடுகளில் நடைமுறையில் இது இருந்தாலும் இம்முறை அமெரிக்காவில் பெருமளவில் பயன்படுத்தப்படுகிறது. இந்த முறையானது அது என்ன பண்ணுறாங்க, இந்த நாட்டில் மைய வங்கியின் அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டத்தின் இயக்குனர் குழு ஈட்டும் கடன்களின் விளிம்பு நிலை தொகையை தேவையை மாற்றியமைக்கும் அதிகாரத்தை கொண்டுள்ளது. இந்த அதிகாரத்தை அமெரிக்காவில் 1934ஆம் ஆண்டு இந்த பிணைய பரிவர்த்தனை சட்டத்தின் அடிப்படையில் செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆக்ட் 1934 இதன் மூலம் பங்கு சந்தையில் ஊக வணிகத்தில் ஈடுபடுவதை ஈடுபடுத்தப்பட்டது. தி சிஸ்டம் இஸ் மோஸ்ட்லி ஃபாலோட் இன் யூஎஸ்ஏ. இதை ரொம்ப யூஎஸ்ஏல தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அண்டர் தி சிஸ்டம் த போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் ஆஃப் த ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டம் ஹேஸ் பீன் கிவன் த பவர் டு பிரிஸ்கிரைப் மார்ஜின் ரிக்வயர்மெண்ட்ஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ப்ரிவென்டிங் அண்ட் எக்ஸசிவ் யூஸ் ஆஃப் கிரெடிட் ஃபார் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஸ்பெகுலேஷன். அப்போ தி சிஸ்டம் இஸ் ஸ்பெஷலி இன்டெண்டட் டு ஹெல்ப் த சென்ட்ரல் பேங்க் இன் கண்ட்ரோலிங் த வால்யூம் ஆஃப் கிரெடிட். இது என்ன பண்ணுதுன்னா, சென்ட்ரல் பேங்க்கு மைய வங்கிக்கு ஹெல்ப் பண்ணி எதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, வால்யூம் ஆஃப் கிரெடிட்டை கண்ட்ரோல் பண்ணி யூஸ்டு ஃபார் ஸ்பெகுலேஷன் இன் செக்யூரிட்டிஸ் அண்டர் த செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆக்ட். இதன் மூலமாக அவங்க பங்கு சந்தையில் ஊக வணிகம்னா எதிர்காலத்தில் உள்ள வணிகத்தில் கட்டுப்படுத்துவதன் மூலம் இது ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கறது என்னன்னா, பணத்தின் அளிப்பை கட்டுப்படுத்த இந்திய ரிசர்வ் வங்கியால் மேற்கொள்ளப்படும் கருவியில் ரெப்போ விகிதம் மற்றும் மீள் ரெப்போ விகிதங்களாகும். ரெப்போ விகிதம் எப்பொழுது மீள் ரெப்போ விகிதத்தை விட அதிகமாக இருக்கும் அப்படின்றது இதில் பார்க்குறோம். த ரெப்போ ரேட் and the reserve repo rate are frequently used tools with which the RBI can control the availability and supply of money in the economy. RR is always greater than RRR in India. RR na enna repo rate, RRR na enna reverse repo rate. இப்போ வந்து ரெப்போ ரேட்னா என்ன கொடுத்துருக்காங்க இதில் பாருங்க, ரெப்போ விகிதம் வணிக வங்கிகளுக்கு மைய வங்கி குறுகிய கால கடன் வழங்கும் போது அந்த விதிக்கிற வட்டி வீதம் தான் ரெப்போ விகிதம். வணிக வங்கிகள்னா என்னன்னா, பிற கமர்ஷியல் வங்கிகளுக்கு மைய வங்கி என்ன பண்ணுது, கடன் வழங்குது. குறுகிய கால கடன் வழங்கும் போது அது வட்டி வீதத்தை விதிக்கும். இதுக்கு பேர் தான் ரெப்போ. இந்த வங்கிகளுக்கு நிதி பற்றாக்குறை ஏற்படும் பொழுது அவைகள் என்ன செய்யும்னா, இந்த பத்திரங்களை ஈடா வச்சு ரிசர்வ் வங்கியில் கடன்களை பெறும். அந்நிலையில் விதிக்கப்படும் வட்டி வீதமே ரெப்போ விகிதம். பணவீக்கத்தை கட்டுப்படுத்த ரெப்போ விகிதத்தை அதிகரிப்பதன் மூலம் கடன் வாங்குவதற்கான செலவை அதிகப்படுத்தி கடன் வாங்குவதை குறைக்கிறது. ரெப்போ விகிதத்தை மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். ரிவர்ஸ் ரெப்போ விகிதத்தை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இட்ஸ் டைம். இப்போ ரெப்போ ரேட்லேருந்து நம்ம இந்த ரெப்போ ரேட்டு ஆர்ஆர் இதை வந்து நம்ம அடுத்த பார்ட் 3ல் பார்ப்போம். இப்போ பார்ட் 2 முடிஞ்சிருக்கு. இதில் ரொம்ப முக்கியமானது வந்து மைய வங்கியோட பணிகள் படிச்சிருங்க. மைய வங்கி கண்டிப்பாக வரும். சென்ட்ரல் பேங்க் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் பேங்க் அதோட ஒர்க்கு அது ரொம்ப முக்கியமானது. அதனால் அதை இந்த கேள்விக்கு பதிலாக கண்டிப்பாக படிச்சிருங்க. ஒரு 10 பாயிண்ட் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.